சென்னையில் நடிகர் விஜய் அவர்களை தேர்தல் வியூக ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சந்தித்து அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டசபை தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்தினார். நடிகர் விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு கடந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெற்றது. அந்த மாநாட்டில் கட்சியின் கொள்கைகளையும் தாங்கள் பின்பற்ற உள்ள தலைவர்களையும் அதற்கான காரணங்களையும் விஜய் அவர்கள் அறிவித்தார். இந்த மாநாட்டை தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல்பாடுகள் அரசியல் களத்தில் உத்வேகம் அடைந்துள்ளன. அதன் தொடர்ச்சியாக சீரான இடைவெளியில் ஆலோசனை கூட்டங்களை நடத்தி புதிய மாவட்ட செயலாளர்களை விஜய் அவர்கள் நியமித்து வருகிறார். அந்த வகையில் சமீபத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வந்த ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர், அதிமுகவில் இருந்து வந்த சி.டி. நிர்மல்குமார் அவர்களுக்கு துணை பொதுச் செயலாளர், நடிகர் ராஜ்மோகன் அவர்களுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் என முக்கிய பிரமுகர்களுக்கு பொறுப்புகளை வழங்கப்பட்டன. இதற்கிடையே விஜய் அவர்கள் சென்னை நீலாங்கரியில் உள்ள அவரது வீட்டில் பிரபல தேர்தல் வியூக ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் நேற்று திடீரென சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு மதியம் 3 மணி முதல் மாலை 5:30 மணி வரை 2.5 மணி நேரம் நடைபெற்றது. அப்பொழுது தமிழக அரசியல் நிலவரம், தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், எந்தெந்த கட்சியில் அரவணைத்து செல்ல வேண்டும், மக்களின் மனங்களை கருவதற்காக என்னென்ன பிரச்சார யுக்திகளை முன்னெடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை குறித்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் விவரித்ததாக கூறப்படுகிறது. விஜய் அவர்கள் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சந்திப்பின் போது தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள், ஆதவ் அர்ஜுனா அவர்கள், தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் உள்ளிட்டோர் இருந்ததாக கூறப்படுகிறது. விஜய் அவர்கள் உடனான பிரசாந்த் கிஷோரின் சந்திப்பை ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஏற்பாடு செய்ததாக தெரிகிறது.